வணக்கம். நரியும் காட்டுக்கோழிகளும் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு காட்டுக்குள்ள நிறைய காட்டுக்கோழிகளெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்டுக்கோழிகளெல்லாம் பொழுது போனதும் அந்த மரத்தில் ஏறி உக்காந்துருக்க தான் அதோட வழக்கம். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள ஒரு கொடிய நரி ஒன்று இருக்குது. அந்த நரிக்கு அங்கே இருக்கிற விலங்குகளை எல்லாம் சாப்பிட்றதான் வழக்கமாக வச்சுருக்கு. ஒரு நாள் ராத்திரி ஆனதும் நிலா வெளிச்சத்தில் சில காட்டுக்கோழிகள் ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்து இருந்துச்சுங்க. அப்போது அங்கே அந்த வழியாக நரி வந்துச்சு. அந்த நரி அங்கே ஏதாவது சாப்பிட இருக்குமா அப்படின்னு ரொம்பவே தேடி பார்த்துக்கிட்டே வந்துச்சு. அந்த காட்டுக்கோழிகளை பார்த்ததும் அந்த நரிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அடடா, இன்னைக்கு நிறைய காட்டுக்கோழிகள்லாம் இருக்குது, நமக்கு நல்ல வேட்டை தான் அப்படின்னு நினச்சி நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த நரி. அந்த நரியை பார்த்ததும் அந்த காட்டுக்கோழிகளுக்கும் ரொம்பவே பயமாக வந்துருச்சு. அடடா, நாம் கீழே விழுந்தோம்னா இந்த நரி நம்மளை பிடிச்சு தின்னுடுமே. ரொம்ப பயந்துச்சிங்க அந்த காட்டுக்கோழிங்களெல்லாம். அந்த நரிக்கு இந்த காட்டுக்கோழிகளை எப்படி கீழே கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை என்னன்னா, அந்த நரி மரத்து மேலே ஏறுறது மாதிரி ஏறினுச்சு. தவறி கீழே விழுந்து செத்தது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நரி செத்தது மாதிரி நடித்தது, ஆனால் அதோட வால் ஆடுறத மட்டும் அந்த நரி மறந்துருச்சு. அந்த வால் ஆடுறத மேலே இருந்த ஒரு காட்டுக்கோழி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அடடா, இன்னும் இந்த நரி சாகலை, நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளை கடிச்சே தின்றும் அப்படின்னு ரொம்பவே பயந்து இருந்துச்சு ஒரு கோழி. அந்த பயத்திலேயே அந்த கோழி மரத்துல இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு. தவறி கீழே விழுந்த உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு அந்த நரி அந்த காட்டுக்கோழியை அங்கேயே பிச்சு தின்னுடுச்சு. இதை பார்த்த மற்ற கோழிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயம் வந்துடுச்சு. அடடா, இந்த நரி இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து போகும் போலையே, நம்ம இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அந்த காட்டுக்கோழிகளுக்கெல்லாம் ஒரே பயம். அந்த பயத்தினாலேயே ஒரு காட்டுக்கோழிகளாக கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. கீழே விழுந்த அந்த முட்டாள் கோழிகளையெல்லாம் அந்த நரி ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. சாப்பிட்ட உடனே அந்த எல்லா கோழிகளும் செத்தும் போயிடுச்சு. அந்த நரிக்கு நல்ல வேட்டையாகவும் போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆபத்தில் இருக்கும் போது நம்ம அதிக புத்தியோடு செயல்படணும். அந்த ஆபத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது தான் பார்க்கணுமே தவிர, அந்த ஆபத்துக்கு நம்ம எப்பவுமே பலியாகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.